ஹலோ கைஸ், நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு புது ரூல், அது இல்லாமல் நம்மளுடைய எல்லாருடைய சேஃப்டியும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு 2 வீலர்ஸில் ஒரு சூப்பரான ஒரு ரூல்ன்றதை நம்மளுடைய இந்தியன் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டுக்கு எட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் ABS இஸ் மேண்டட்டரி ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ்ன்ற ஒரு ரூலு. இந்த ஒரு ரூலு என்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எதை மாதிரி வெஹிக்கிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு ரூலை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்க முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசியமாக எப்படிக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ புதுசாக வந்திருக்க இந்த கவர்மெண்ட் ரூலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக ABSனால் என்ன தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த ரூலோட ஒரு மெயின் கான்செப்டே அந்த ஒரு ABSன்ற ஒரு விஷயம் தான். நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ABSன்றது ஒரு பிரேக்கிங் சேஃப்டி ஃபீச்சர். அதை பற்றி இன்னும் கூட டீட்டெயிலாக ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருக்குன்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்குள்ளே போகலாம். பட் இப்போ தெரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, ABSனால் என்ன தெரியாதவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக அப்படி ABSனால் என்னன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ABSன்ற வார்த்தைக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம்ன்றது இருக்குது. ஆமாங்க, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்ன்றது தான் இந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தோடைய அந்த ஒரு ஃபுல் ஃபார்மு. இந்த பேர்லேயே உங்களுக்கு இருக்குது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதாங்க உங்களுடைய பிரேக்ஸை லாக் ஆக விடாமல் பார்த்துக்கும். அது என்ன லாக் ஆக விடாமல் பார்த்துக்குன்னா அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஒரு நார்மலான ABS இல்லாத மோட்டார் சைக்கிள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் வந்து நீங்கள் ஒரு சர்டன் ஸ்பீடில் போய்ட்டுருக்கீங்க, ஒரு 40 to 50 இல்லை 50 above கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி சமயத்தில் சடனாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வருது. நீங்கள் சப்போஸ் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே பிரேக்கிங் அப்ளை பண்ணி வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக நிறுத்தலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் ரோட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் இல்லைங்களா, எப்போதுமே அன்எக்ஸ்பெக்டட் தான். அது மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு எங்கே எப்போ எது வரும்னே தெரியாதுன்றப்ப வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியிலேருந்து ஒரு சடனாக ஏதாவது ஒரு பொருள் குறுக்க வருதுன்றப்ப நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம், பிரேக்ஸை சடனாக ஸ்லாப் பண்ணுவோம். இதே மாதிரி சமயத்தில் நம்ம நார்மலான வெஹிக்கிள்ஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கோ ட்ரம் பிரேக்கோ எந்த பிரேக் இருந்தாலும் என்ன ஆகும், நம்மளுக்கு ஃப்ரண்ட் வீல் வந்து உடனே அப்படியே லாக் ஆகிடும். அது வந்து அந்த ஒரு லாக் ஆகி நம்மளுக்கு ரோட் ட்ரிப் லூஸ் ஆகி நம்மளுக்கு வெஹிக்கிள் வந்து அதிகபட்சம் நம்ம கீழே சாயத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்ஸ் வீல் லாக் ஆகிடுதுன்றப்ப அதுக்கு அடுத்து நம்மளால் செய்ய வேண்டியதுன்னு ஒன்றுமே கிடையாது. அது என்ன நடக்குமோ அதுதான் விஷயங்கள். ரோட் கிரிப்பும், அதுக்கடுத்து உங்களுடைய டயர், அதுக்கடுத்து ரோடு, அந்த ரோடோட ஆங்கிள், அது மாதிரி விஷயங்கள் பொறுத்து தான், அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் அடுத்து என்ன நடக்குன்ற ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட். அது ஒரு டேஞ்சரான மொமெண்ட்மே கூட. இந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு ABS. இந்த ஒரு ABS இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸ்லன்னு பார்த்தோன்னா டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கணும், அது வந்து மேனிட்ரி. இந்த ஒரு டிஸ்க் பிரேக்குக்கு போகிற அந்த ஒரு ஹைட்ராலிக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பொதுவாக ABSனால் ஹைட்ராலிக் லைன் மூலமாக தான் ஆப்ரேட் ஆகும். அந்த ஒரு லைனில் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு மோட்டர்ன்றது ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு மோட்டர் என்ன பண்ணும்னா, இதை மாதிரி நீங்கள் எப்போல்லாம் சடன் பிரேக் பண்ணுறீங்களோ, அதான் நீங்கள் ஒரு பேனிக் பிரேக் சடனாக போய் பிரேக் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வீல் லாக் ஆகிற சமயத்துலன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பிரேக்கை லூஸ் பண்ணி அப்படியே அந்த ஒரு பிரேக்கை வந்து விட்டு 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 பிடிக்கிற மாதிரி பண்ணும். இது மாதிரி விட்டு விட்டு பிடிக்குதுன்றப்ப ஒரேடியாக அப்படியே உங்களுக்கு வீல் லாக் ஆகி ரோட் கிரிப் மொத்தமும் லாஸ் ஆகாமல் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்பீடும் குறையும், ஓரளவுக்கு ரோட்டில் உங்களுக்கு கண்ட்ரோலும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு ABS ஃபீச்சர்ன்றது வச்சுருக்கும். அது இல்லாமல் இதை மாதிரி பிரேக் விட்டு விட்டு பிடிக்குதுன்றப்ப ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லாம் இப்படி பிரேக் அடித்த உடனே தூக்கி போடுறது, ஃப்ரண்ட் வீலர்ஸ் அப்படியே ரோல் ஆகி உங்களை தூக்கி சைடில் தள்ளுறது, அது மாதிரி விஷயங்கள் நடக்காது. உங்களுக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோலாகவும் இருக்கும், ஸ்பீடும் கம்மியாகும். அது இல்லாமல் நார்மல் ABS இல்லாத வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு பிரேக்கிங் டிஸ்டன்ஸை விட இந்த ABS இருக்கிற வெஹிக்கிள்ஸோடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ்ன்றது இன்னும் ஷார்ட்டாக பெட்டராகவே நிற்குதுன்றப்ப ரியலி இந்த ஒரு ABSன்றது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு சேஃப்டின்றது இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. இந்த ஒரு ABS ஃபீச்சர்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், இது வரைக்கும் நம்மளுக்குன்னு பார்த்தோன்னா பிலோ 125cc பார்த்தோன்னா எந்த வெஹிக்கிள்ஸ்லையும் மோஸ்ட்லி கிடையாது. ஒரு சில பிராண்ட்ஸ் அவங்களே வாலண்டியரியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அபோவ் 150cc வருதுன்றப்ப இல்லை 150cc வரீங்கன்றப்ப நிச்சயமாக நீங்கள் மேனிட்ரியாக சிங்கிள் சேனல் ABS இருக்கணும். அதை விட இன்னும் பவர் போகிறீங்கன்றப்ப 12 சேனல் ABS இருக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் தான் இருந்துச்சு. பிலோ 125cc ஆர் பிலோ 150cc பார்த்தோன்னா யாரும் ABS வந்து கம்பல்சரியாக கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆனால் இனிமேட்டுனா 2026 ஜனவரி 1 பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் ஆகிற எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் உங்களுக்கு நிச்சயமாக ABSன்ற ஒரு ஃபீச்சர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஒரு 100cc பைக்காக இருந்தாலும் சரி, ஒரு 100cc ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த ஒரு ABSன்றது கன்ஃபார்மாக இருக்கணும்னு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரூலை பாஸ் பண்ணினாங்க. இதை கேட்கும்போது ஒரு நல்ல விஷயமாக தான் தோணுது. பட் ஆனால் பைக் ஆட்டோமொபைல் கம்பெனி தரப்புலேருந்து அவங்க ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த ஒரு ABSன்ற ஒரு விஷயத்தை அவங்களுடைய வெஹிக்கிள்ஸில் ஆட் பண்ணணும்னு பார்த்தோன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்
காஸ்ட் ஆகும் இல்லைங்களா? ஆமாங்க. உங்களுக்கு நார்மல் பிரேக்கிங் சிஸ்டம்க்கு இந்த ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் ஒரு அந்த மோட்டர்லாம் வைக்கணும். அது இல்லாமல் கம்பல்சரி டிஸ்க் பிரேக் இருக்கணும் ஏபிஎஸ் வேணும்னா. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் ஒரு 6000 7000 கிட்ட நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங்கிறது ஆகுது. இந்த ஒரு இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ஹைக்கு கொடுத்தா நம்மளுக்கு சின்ன சின்ன சிசி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய ப்ரைஸிங்கும் அதிகமாகும். அப்படின்றப்ப சேல்ஸில் டிக்ரீஸ் ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்டே கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்க, அதுக்கடுத்து நம்ம ஏபிஎஸ் கொடுத்துக்கலான்ற மாதிரி. பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு பொறுத்தளவு மக்களுடைய சேஃப்டி தான் முக்கியம். நீங்கள் இந்த ஒரு ப்ரைஸிங் இதை மாதிரி மேனேஜ் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே பிளான் பண்ணிக்கணும். எங்களை பொறுத்தளவுக்கு 2026 ஜனவரி 1 நிச்சயமாக எல்லா மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா வெஹிக்கிளையும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது கம்பல்சரி இருக்கணுன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி ப்ரைஸிங் இறங்கியிருக்கு இல்லைங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங் மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்கன்றப்ப ரியலி அப்போ நம்மளுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நிச்சயமாக கிடைக்க வரப்போகிற எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் ஏபிஎஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் கம்பல்சரி இருக்க போகுதுன்றப்ப ரியலி இது ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது. அவங்க கொஞ்சம் ப்ரைஸிங் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா. இந்த ஒரு ஏபிஎஸ்ன்றது சேஃப்டி விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு ப்ளேவை கொடுக்குதுன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஃபீச்சர் ஒரு வரவேற்கத்தக்க ஃபீச்சர் தான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.